السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يطعمون الطعام حبه مسكين ويتيم واسيرا. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: ليس المؤمن الذي يشبع وجاره جائع. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சமூக நல்லிணக்க நாயகர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாபெரும் சமூக நல்லிணக்க மீளாது மாநாடு பெரும் மதிப்பிற்குரிய நமது சபையின் தலைவர் அவர்களின் தலைமையில் சிறப்போடு நடைபெற்று வருகிறது. இரண்டாம் அமர்வாக நடைபெறுகிற இந்த நிகழ்வை அல்லாஹ் ஏற்று அருள்பாலிப்பாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஏகத்துவ பிரச்சாரம் செய்த மக்கள் ஒரு சார்பு நிலை மக்களோடு ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்ட கண்மணி நாயகம் அல்லாஹ்வின் உத்தரவு கிணங்க புலம்பெயர்ந்து மதீனாவிற்கு சென்ற பொழுது பல்வேறுபட்ட சமூக சூழல், பல்வேறுபட்ட மதங்களை மார்க்கங்களை பின்பற்றிய மக்கள். எனவே கண்மணி நாயகம் சமூக நல்லிணக்கத்தை பேணி காப்பதற்காக வேண்டி தோழர்களுக்கு சொன்ன 2 விஷயங்கள்: அப்சு சலாம் வஅத்இமுத் தஆம், சலாத்தை பரப்புங்கள், உணவளியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த இருபெரும் விஷயங்கள் சமூக நல்லிணக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறது. ஒரு ஜெர்மனிய பேராசிரியர் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் டாக்டர் ஸ்பிரிஞ்சர் சொல்லுகிறார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரில் ஏறத்தாழ 5 லட்சம் புத்தகங்கள் வெளியாகி இருக்கிறது 30 ஆண்டுகளுக்கு முன்பு. ஒவ்வொரு புத்தகங்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நிலைகள் குறித்து பேசுகிற புத்தகம். அந்த புத்தகத்தில் எனக்கு பிடித்த புத்தகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறைகள், தோழர்களோடு அவர்கள் கையாண்ட விதம், அணுகுமுறை எப்படி, பல்வேறுபட்ட மனைவிமார்கள், வயது ஏற்றத்தாழ்வு, பல்வேறுபட்ட கலாச்சாரத்தை கொண்ட மனைவிமார்கள், அவர்களோடு அவர்களுக்கு இருந்த அணுகுமுறை, அவருடைய பேரப்பிள்ளைகளோடு கண்மணி நாயகம் அவர்கள் இருந்த அணுகுமுறை, குறிப்பாக கைதிகளோடு அவர்களை எதிரிகளாக பாவிக்காமல் சமூக நல்லிணக்கத்தை காப்பதற்காக வேண்டியும் இஸ்லாத்தை கண்ணுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை எதிர்த்து போரிட்ட கைதிகளை எதிரிகளாக பார்க்காமல் சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு மனிதர் என்கிற எண்ணத்தோடு பார்த்தார்கள். எனவே பத்ர் கைதிகள் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் சொல்லுகிற பொழுது கைதிகளை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். எனவே தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவர் சொல்கிறார், பத்ர் கைதிகளில் ஒருவனாக நான் அன்சாரியிடத்திலே இருந்தேன். காலை மாலை 2 வேளை உணவு சாப்பிடுகிற வேளை வருகிற பொழுது கைதிகளை கண்ணியப்படுத்துங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணத்தினால் பேரித்தம்பழமும் ரொட்டியும் சாப்பிடுகிற பொழுது கைதிகளாக பார்க்காமல், வேறொரு இறை கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று பார்க்காமல், நபியின் உத்தரவுக்கு இணங்க எங்களுக்கும் அவர்கள் வயிறார உணவளித்தார்கள் என்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் பதிவு செய்கிறார். ஆக இப்படி கைதிகளோடும் அதிலும் குறிப்பாக அண்டை அயலாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லைஸல் முஃமினு அல்லதி யஷ்பஉ வ ஜாருஹு ஜாயிஉன், தான் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்க வயிறு நிரம்ப சாப்பிடுபவன் அவன் உண்மை மூமின் அல்ல என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவிற்கு சொன்னார்கள் என்றால், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு சமயம் ஆடு அறுக்கப்பட்டு சமைக்கப்பட்டது. தன்னுடைய தோழர்களுக்கு, தன்னுடைய அடிமைக்கு சொன்னார்கள், இதை நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய யஹூதிக்கு கொடுக்கலாமா என்று கேட்ட பொழுது, யஹூதிக்கு கறி கொடுக்கவா என்று அந்த அடிமை ஆச்சரியத்தோடு வினவிய பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்டை அயலாரோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை எனக்கு வசிய செய்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், சொத்திற்கு அவர்கள் வாரிசாக ஆகிவிடுவார்கள் என்று எண்ணுகிற அளவிற்கு அவர்கள் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள்.
என்ற சொன்ன தகவல்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அண்டை அயலார்களோடு, கைதிகளோடு, அவர்கள் வெவ்வேறுபட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் சமூக நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்பதை கற்றுத்தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமத்துவ நாயகராக, சமூக நல்லிணக்க நாயகராக இருக்கிறார்கள். இன்றைக்கு நமது சமூக நல்லிணக்க தலைவர் ஜமாத் உலமா சபைக்கு தலைவராக வந்தார்களோ அன்று முதல் அவர்களிட்ட ஆணைக்கு இணங்க தமிழகம் முழுவதும் எல்லா மீளாதுகளும் பட்டி தொட்டி முழுவதும் சமூக நல்லிணக்க மாநாடுகளாக, அரங்குகளாக நிரம்பி ஒழிந்து கொண்டிருக்கிறது. எனவே முத்தாய்ப்பாக சென்னை தலைநகரின் தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை நடத்துகிற இந்த சமூக நல்லிணக்க மாநாட்டின் தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர் அவர்களையும், தொடக்கமாக கிராத் போதிய மௌலானா முகமது இத்ரிஸ் காசிபி ஜாமியா மஸ்ஜித் தீநகர் அவர்களையும், தொடர்ந்து நிகழ்ச்சியை எனக்கு பின்னால் அறிமுக உரையும் நெறியாளையும் செய்யக்கூடிய எனது பாசத்திற்குரிய சபையின் பொதுச் செயலாளர் டாக்டர் PS அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்களையும், தொடர்ந்து இந்த அரங்கை கண்ணியப்படுத்துவதற்காகவும் சிறப்புப்படுத்துவதற்காகவும் நமது அழைப்பை ஏற்று மலேசியாவிலிருந்து வருகை தந்திருக்கிற அல்ஹாஜ் டத்தோ அப்துல் அஜீஸ் தலைவர் சுபைதா ஹோல்டிங்ஸ் அவர்களையும், தொடர்ந்து வருகை தந்திருக்கிற மௌலானா முகமது இஸ்மாயில் பாக்கவி ஹசரத் முதல்வர் ஜாமியா மிஸ்பால் ஹுதா அரபிக் கல்லூரி ஹசரத் பெருந்தகை அவர்களையும், பேங்காக் தாய்லாந்துடைய தமிழ் முஸ்லிம் சங்கத்தின் தலைவர் அன்பு சகோதரர் அல்ஹாஜ் வாவு முகமது அலி அவர்களையும், அல்ஹாஜ் முகமது சமீர் முன்னாள் செயலாளர் தமிழ் முஸ்லிம் சங்கம் பேங்காக் அவர்களையும், அல்ஹாஜ் டாக்டர் MA ஜியாவுல்லா கான் MBBS MN AMS சமூக ஆர்வலர் சென்னை அவர்களையும், தொடர்ந்து மீளாது பேருரை ஆற்ற நமது அழைப்பை ஏற்று கேரளத்திலிருந்து, கொல்லத்திலிருந்து ஹம்தான் பவுண்டேஷனுடைய சேர்மன் அகமது கபீர் பாக்கவி ஹசரத் அவர்களையும், தொடர்ந்து சமூக நல்லிணக்க உரையாற்றுவதற்காக வேண்டி நமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிற சீரிய சிந்தனையாளர், சமூக ஆர்வலர், ரெவன்யூ ஃபாதர் ஜெகத் கஸ்பர் ராஜ் பவுண்டர் த ரைஸ் குளோபல் அவர்களையும், ஜெகத்குரு ஸ்ரீமத் ராஜ சரவண மாணிக்க வாசக பரமாச்சரிய குரு சுவாமிகள் ஸ்ரீ கூனம்பட்டி கல்யாணபுரி ஆதீன 57வது குரு மகா சன்னிதானம் அவர்களையும், நாடறிந்த எழுத்தாளர், நாவலர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பல கருப்பையா MLA அவர்களையும், தொடர்ந்து இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கிற எங்கள் சபையின் துணை பொதுச் செயலாளர் டாக்டர் மௌலானா ஹாஜா மொயினுddin ஜமாலி ஹசரத் கிப்லா அவர்களை, ஹசரத் பெருந்தகை அவர்களையும், இங்கே வருகை தந்திருக்கிற தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையுடைய ஏனைய நிர்வாக பெருமக்கள், எங்களது சபையின் ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிற உஸ்தாத் பெருமக்கள், இங்கே வருகை தந்திருக்கிற தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையுடைய எல்லா மாவட்டத்திலேயே நிர்வாக பெருமக்கள், உலமா பெருமக்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற நல்ல உள்ளங்கள் அனைவர்களையும் சபையின் சார்பில் வருக வருக வரவேற்று எனது வரவேற்பை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.